ஒன் மேன் கேன் மேக் டிஃபரன்ஸ். அதாவது ஒரு தனி மனிதனால பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியும். இந்த வாசகம் எவ்வளவு உண்மைன்னு நீங்க இந்த கதையை கேட்டா புரிஞ்சுப்பீங்க. இது வெறும் கற்பனை இல்லை, ஒரு நிஜம் மனிதனோட வாழ்க்கை. இரண்டாம் உலகப் போரின் கோர பிடியில ஆயிரக்கணக்கான பிஞ்சு உயிர்கள் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்போ ஒரு தனி மனுஷன் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நூத்துக்கணக்கான குழந்தைகளை காப்பாத்தினாரு. அந்த புனிதமான மனிதனை பத்தின நெஞ்சத்தோட நிஜ கதை தான் இந்த ஒன் லைஃப். ஒரு சாதாரண மனிதனோட மனசுல பொங்கின கருணை எத்தனை உயிர்களை காப்பாத்துச்சுன்னு இந்த படம் ரொம்ப அழகா சொல்லுது. இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1938 வருஷம் ஜெர்மனி ஹிட்லர் தலைமையிலான நாஜி படையை ரொம்ப கோரத்தானோ ஆடிட்டு இருந்தது. முதல்ல ஆஸ்திரியாவை ஆக்கிரமிச்சானுங்க. அப்புறம் செக்கோஸ்லோவாக்கியாவும் வேணும்னு ஹிட்லர் ஆசைப்பட்டான். அப்ப பிரிட்டிஷ், பிரான்ஸ், இத்தாலி நாட்டு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து போர் வராம தடுக்கணும்னு நினைச்சு ஹிட்லரோட இந்த கோரிக்கைக்கு சம்மதிச்சிட்டாங்க. அடுத்த நாளே ஹிட்லரோட படைகள் செக்கோஸ்லோவாக்கியா எல்லைக்குள்ள புகுந்துட்டாங்க. அங்கிருந்த ஜெர்மனியர்கள் முக்கிய குறிக்கோளானது யூதர்களை பூண்டோடு அழிக்கிறது. நாஜிகளோட கண்ணுக்கு ஒரு யூதர் பட்டாலும் அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சது. இந்த பயங்கரமான சூழ்நிலையில தான் செக்கோஸ்லோவாக்கியா கேபிட்டலான பிராக்ன்ற மாதிரியான நாடுகளுக்குள்ள யூதர்கள் நிறைய பேர் தஞ்சம் புகுந்தாங்க. ரொம்பவே மோசமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கான குழந்தைகள் எதிர்காலம் என்னன்னே தெரியாம அனாதைகளா முகாமுல தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம படத்தோட கதாநாயகன் வராரு. அவரோட பேரு நிக்கோலஸ் வின்டன். கிறிஸ்துமஸ் லீவுக்கு சுவிட்சர்லாந்துல ஸ்கையிங் போலான்னு ஜாலியா பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு அவரோட நண்பர் ஒருத்தர் பிராக்ல இருக்கிற அகதிகள் முகாமோட நிலைமைய ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி அங்க வந்து பார்க்க சொல்றாரு. இதை கேட்டதும் வின்டனுக்கு தன்னோட ஸ்கையிங் பிளானை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு பராகுக்கு வந்தாரு. இங்க முகாம்ல குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் பசியிலையும் குளிர்லயும் எந்த நேரம் மரணம் வரும்னு பயத்திலேயே ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க. வின்டனுக்கு இதை பார்த்தோன்னே மனசே தாங்கல. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்றாரு. பிராகுல ஹிட்லர் படை எப்ப வருது, எத்தனை நாட்கள் கழிச்சு வருதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. கிடைக்கிற டைமுக்குள்ள இவங்க இத்தனை குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்றாரு. வின்டன் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி தன்னை நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய ஆபரேஷனை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆபரேஷன் பேர் தான் கிண்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது குழந்தைகள் போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம். நாஜி படையோட பிடியில சிக்கி சாக போற அந்த யூத குழந்தைகளை பாதுகாப்பா இங்கிலாந்துக்கு அனுப்புற ஏற்பாடு பண்றது தான் இந்த திட்டம். ஆனா அது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இங்கிலாந்து நுழைய அனுமதி வாங்கணும். அங்கே ஒரு குடும்பம் தத்து எடுக்கணும். அவங்க அந்த குழந்தைய 18 வயசு வரைக்கும் பாதுகாக்க சம்மதிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்போதைய மதிப்புல 50 பவுண்ட், அதாவது இன்னைக்கு காசு 25 லட்ச ரூபா இருக்கும், டெபாசிட் கட்டணும். அப்புறம் விசா வாங்கணும், மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கணும், போக்குவரத்து, ரயில் டிக்கெட் வாங்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. வின்டன் இதெல்லாம் தனியால செய்ய முடியாது. லண்டன்ல இருந்து தன்னோட அம்மா மேரி வின்டன் கூட சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட போராடி பல்வேறு அமைப்புகளோட ஃபண்டு திரட்டி அங்கே பிராக்ல இருக்கிற தன்னோட நண்பர்களோட சேர்ந்து குழந்தைகளை தேர்வு பண்ணி ரயில்கள் மூலமா இங்கிலாந்துக்கு அனுப்பணும். அதுக்கு அவங்களோட விவரங்கள், புகைப்படங்கள் எல்லாம் திரட்ட வேண்டியிருந்தது. அப்பதான் இங்கிலாந்துல விசா வாங்க முடியும். அங்கே தத்து எடுக்கிற குடும்பங்களுக்கும் அதை அடையாளம் காட்ட முடியும். முகாம்களை இருக்கிற பெற்றோர்களிடம், பாதுகாவலர்களிடம் அவங்கள்ட்ட இருந்த தகவல்களை கேட்டாரு. வின்டன் யாரு என்னன்னு யாருன்னு தெரியாது. ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து தங்க குழந்தைகள் பற்றிய மிக முக்கியமான ரகசியமான தகவல்களை கேட்டதும் அவங்களுக்கு பெரிய தயக்கத்தை ஏற்படுத்துது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒவ்வொருவரையும் போய் சந்திச்சு தனது நோக்கத்தையும் தனது திட்டத்தையும் பற்றி பொறுமையா நம்பிக்கையோட சொன்னாரு. அதுக்கப்புறம் வின்டன் 8 ரயில்கள்ல கிட்டத்தட்ட 669 குழந்தைங்களை இந்த ஜெர்மனியக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி பாதுகாப்பா இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா இந்த காட்சி பெத்தவங்க இல்லாம குழந்தைங்க மட்டும் ஏதோ ஒரு தெரியாத ஊருக்கு தப்பிச்சா போதுன்னு போகும்போது நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. சில நேரத்துல கூட பிறந்தவங்களுக்கு விசா கிடைக்காம அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கும். அவங்க மட்டும் தனியா விட்டுட்டு இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போய் ஆகணும். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை தவிர்க்கவே முடியாது. 9வதா ஒரு ரயில் கிளம்ப வேண்டிய நாள்ல ஹிட்லர் போலாந்து மேல போர் தொடுத்தாரு. இரண்டாம் உலக போரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. எல்லா எல்லைகளும் மூடப்பட்டுடுச்சு. துரதிருஷ்டமா அந்த 9ஆம் ரயில்ல 250 குழந்தைகள் பராகுல இருந்து கிளம்ப முடியல. அவங்க எல்லாரும் ஜெர்மனியர்கிட்ட மாட்டி சிக்கி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போய் கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வின்டனை கடைசி வரைக்கும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தா அந்த 250 குழந்தைங்களும் காப்பாத்தி இருக்கலாமேன்னு அவர் ஆயுசு புறா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் காப்பாத்திய அந்த 669 குழந்தைகளை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பழைய ஸ்கிராப் புக்ல எழுதி வச்சிருந்தாரு. தன்னுடைய மிகப்பெரிய மனிதநேய சேவைய ஒரு சாதனையா கூட அவர் நினைக்கல. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1988ல வின்டனோட மனைவி கிரேட்டா அவர் பத்திரமா வச்சிருந்த அந்த பழைய ஸ்கிராப் புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இவர் இரண்டாம் உலக போர் சமயத்துல செஞ்ச அத்தனை பெரிய காரியமும், குழந்தைகளை காப்பாத்த அத்தனை முயற்சிகளையும், ஒவ்வொரு குழந்தையின் பெயரும் புகைப்படமும் இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம். இந்த விஷயத்த ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு தட்ஸ் லைஃப்ன்ற ப்ரோக்ராமுக்கு கொண்டு போறாங்க. அந்த டிவி நிகழ்ச்சியில நிக்கோலஸ் வின்டன் ஒரு பார்வையாளரா வந்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க அவர் செஞ்ச அந்த சாதனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறாங்க.
இந்த ஹால்ல வின்டன் காப்பாத்தின குழந்தைங்களை யாரா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அந்த ஹால்ல இருந்து பல பெரியவங்க அத்தனை பேரும் எழுந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வின்டன் காப்பாத்தின குழந்தைங்க. இப்ப பெரியவங்களா ஆகி குடும்பம் குழந்தைங்கன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல வின்டன் கண்கலங்கி போறாரு. அந்த நிகழ்ச்சி உலகத்துக்கே வின்டனோட பெருமையை உணர்த்துது. அவர் அன்னைக்கு காப்பாத்தின 600 குழந்தைங்களோட வம்சாவளி தான் இப்ப 6000 பேரா வந்து நிக்கிறாங்க. அவங்க காப்பாத்தின குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து அங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாடும் போதுதான் அவருக்கு அந்த 250 குழந்தைங்களை காப்பாற்ற முடியலன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் தீர்ந்ததாக நினைக்கிறாரு. அவர் வயசான காலத்துல நான் இன்னும் நிறைய குழந்தைங்க காப்பாத்திருக்கலாமேன்னு வருத்தப்பட்டே இருப்பாரு. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து இந்த வெளியே வரத்துக்கு இந்த டிவி நிகழ்ச்சி அந்த குழந்தைகளை எல்லாம் முன்னாடி வந்து நிக்கும் போது அவர் செஞ்சது எத்தனை பெரிய விஷயம்னு அவருக்கு அப்பதான் முழுசா புரியுது. வின்டன் ஒரு சாதாரண ஸ்டாக் புரோக்கர். அவருக்கு போர் சம்பந்தமா எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு அவர் எடுத்த ஒரு முடிவு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்கு. இவர் காப்பாத்தின குழந்தைங்களை நிக்கிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பிறகுதான் நிக்கோலஸ்க்கு சர் பட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. பிரிட்டனின் ஷிண்ட்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஒரு வாட்டி ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு முகசொலிக்கிற விஷயமும் இந்த படத்துல கிடையாது. ஆனா படம் முடியும் போது ஒரு கனத்த இதயத்தோட தான் வெளியே வருவோம்.